ரவா கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக நான் வந்து வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். இல்லைன்னா பெரிய டம்ளரில் 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. தாராளமாக 4 to 5 பேர் சாப்பிட்லாங்க. ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு, கூடவே வந்து கடலைப்பருப்பு லைட்டாக செவந்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒரு 5 6 போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் வந்து கேரட் வந்து ஒரு 5 6 பீன்ஸ் எடுத்துக்கேங்க. பட்டாணி கூட சேர்த்திக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுட்டு தண்ணி விட்டுட்டு மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டு ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்தில் நமக்கு காய் வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ தண்ணி வந்து மெஷர் பண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய பவுல் எடுத்தோன்னா ஒரு பவுலுக்கு 3 பவுல் தண்ணி ஊற்றுனோன்னா நம்ம கரெக்டாக இருக்கும். உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச ரவையை ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுட்டே வந்தீங்கன்னா தான் கட்டி விழுகாமல் இருக்கும். நான் வந்து நாக ரவை எடுத்தனால நான் வந்து வறுக்கலிங்க. நீங்கள் வந்து வறுக்காத ரவை எடுத்து லைட்டாக வறுத்துட்டு சேர்த்திக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நெய், மல்லித்தலை தூவி இந்த மாதிரி 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிங்கன்னா நல்லா கெட்டியாகி வந்துடும். மறுபடியும் நல்லா கிளறி விட்டு ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பில் வச்சுருங்க. நல்லா சூப்பர் சாஃப்டாக நமக்கு வந்து வெந்து வந்துருங்க இந்த மாதிரி. இனி வந்து இதை வந்து நம்ம தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.